மனோ தன்னோட ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு தொழிற்சாலையில தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கினதும் அந்த சம்பள பணத்தை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துடுவான். அன்னிக்கு சம்பள நாள். சம்பளத்தை வாங்கின மனோ ஊருக்கு கிளம்புனான். அவன் வீட்டுக்கு போற வழியில மரங்கள் அடர்த்தியா நிறைஞ்சிருக்கிற சின்ன காடு மாதிரியான இடத்தை தாண்டிதான் போயாகணும். அவன் ஊருக்கு போறதுக்காக அவங்க ஊரு பேருந்து நிறுத்தத்துல இறங்கி நடந்தான். அப்போ நேரம் ரொம்பவே இருட்டிடுச்சு. கொஞ்ச தூரம் நடந்ததும் அந்த சிறு காட்டு பகுதியை நெருங்கினான். அந்த காட்டு பகுதியை மட்டும் தாண்டிட்டா போதும், கொஞ்ச நேரத்துல ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சான் மனோ. அப்போ அவனுக்கு பின்னால கொலுசு சத்தம் கேட்டுச்சு. மல்லிகைப்பூ வாசமும் ஜிவ்வுன்னு மூக்க தொலைச்சுது. தன்னை யாரோ பின்தொடர்ற மாதிரியும் மனோவுக்கு தோணுச்சு. பயமா இருந்தாலும் மெல்ல திரும்பி பாப்போமான்னு திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு கருத்த உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. அந்த முழு உருவமும் கருப்பா இருந்தது. கண்ணு மட்டும் செவப்பா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஐயோ, பேய்! மனோவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப பயம் எடுக்க ஆரம்பிச்சது. தப்பிச்சா பழிச்சா போதும்னு அங்கிருந்து மனோ ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சான். அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டான். ஓடி ஓடி வீட்டுக்கு வந்த மனோ அங்க வந்ததும் மூச்சு வாங்கினான். என்னடா இப்படி ஓடி வர, என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. ஐயோ அம்மா, வர வழியில அந்த காட்டு பகுதியில நான் ஒரு பேய பார்த்தேன். அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சவன் தான் இங்க வந்துதான் நின்ன. சரி சரி உட்காரு, குடிக்க தண்ணி கொண்டு வரேன், குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா தண்ணி கொண்டு வரதுக்காக உள்ள போனாங்க. ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தாங்க. அவனும் வாங்கி குடிச்சான். குடிச்சிட்டு அந்த கிளாஸ அம்மா கிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறம் தன்னோட பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு பார்த்தான். பாக்கெட்டுக்குள்ள இருந்த பணத்தை காணோம். ஐயோ, என்னது, சம்பள பணத்தை காணோம்? என்னடா, என்ன ஆச்சு? அப்போ மனோவோட தம்பி திவாகர் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான். திவாகர் கல்லூரியில இறுதி ஆண்டு படிச்சிட்டு இருக்கான். தினமும் கல்லூரி முடிச்சிட்டு வந்ததும் ஊர்ல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுக்கிறது அவனோட வழக்கம். இப்பவும் அந்த டியூஷனை முடிச்சிட்டு தான் வந்திருக்கான். வாப்பா. என்னண்ணா, இப்பதான் வந்தியா? ஆமாண்டா, இப்பதான் வந்த. என்னன்னு முகம் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு, என்னாச்சு? பேய் அறைய மட்டும்தான்டா இல்ல, மத்தபடி. என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே. நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற காட்டுப்பாதை வழியா நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். காட்டுப்பாதையில ஒரு பேய பார்த்தேன். அத பார்த்ததும் அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடுனதுல பாக்கெட்ல வச்சிருந்த பணம் கீழே விழுந்துடுச்சு. என்னன்னு கதை விடுற, பேய பார்த்தேன், காசை தொலைச்சிட்டேன்னு. அடேய் இல்லடா, நான் உண்மையதான்டா சொல்றேன். நல்ல கருகருன்னு ஒரு பேய் இருந்தது. அதோட கண்கள் கோவை பழம் போல சிவப்பா இருந்தது. அதோட உருவமும் அதோட கண்ணும் இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. சரி வான, காட்டுக்குள்ள பணம் எங்க விழுந்ததுன்னு தேடி பார்க்கலாம். ஏய், என்னப்பா சொல்ற? இந்த ராத்திரி நேரத்திலேயே அந்த பணத்தை தேடி பார்க்க போறீங்க? காலையில பாத்துக்கலாம், இப்ப முதல்ல சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. காலையில எழுந்ததும் மனோவும் திவாகரும் காட்டுப்பாதைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. மனோ பணத்தை தொலைச்சதா சொன்ன அந்த இடத்துக்கு 2 பேரும் வந்தாங்க. இங்கதாண்டா, இந்த இடத்துலதான் அந்த பேய நான் பார்த்தேன். நிஜமாவே பேய பாத்தியா? அட ஆமாண்டா, நான் ஏன்டா பொய் சொல்ல போறேன்? ஆனாலும் என்னால இத நம்ப முடியல. அந்த இடத்துல மனோவோட பணம் இல்ல. போறப்பவும் வரப்பவும் சாலை முழுக்க பாத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனாலும் எந்த இடத்துலயும் பணம் இல்ல. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பேய பார்த்த இடத்துக்கு திரும்ப போய் பார்க்கலாமா? நீ என்னன்னு சொல்ற? டேய் என்னடா, ஏதோ பிக்னிக் போயிட்டு வரலாங்கிற மாதிரி சொல்ற? நான் வரலப்பா. பேய பார்த்த படபடப்பு இன்னும் எனக்கு குறையல. இனியும் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராத்திரி நீ பேய பார்த்த அதே இடத்துக்கு போய் திரும்பவும் பேய் வருதா என்னங்கறத பாக்குறோம், சரியா? திவாகர் அப்படி சொன்னதும் மனோவால அதை மீற முடியல. இருள் சூழும் நேரம். அண்ணனும் தம்பியும் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வர மாதிரி
பேருந்து நிறுத்தத்துல இருந்து ஊரை நோக்கி நடந்து வந்தாங்க. காட்டு பகுதியை நெருங்குனாங்க. மனோவுக்கோ பயம் ரொம்ப அதிகமா இருந்தது. இன்னிக்கும் பேய் வந்தா அவன் நிச்சயம் பயந்து ஓட்டம் பிடிச்சாலும் பிடிப்பான். ஆனா திவாகருக்கு பயமே இல்ல. அந்த பேய பார்த்தே ஆகணும்னு திவாகர் இருந்தான். காட்டு பகுதிக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. மல்லிகைப்பூ வாசமும் வீசுச்சு. டேய் தம்பி, பேய் வந்துருச்சுடா. பயந்துகிட்டே திவாகர் கிட்ட சொன்னா மனோ. அட பயப்படாதானே, பேயா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு மனோ கிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்த்தான் திவாகர். கருத்த உருவம், சிவப்பு நிற கண்கள், நிச்சயமா பயப்படுற மாதிரி தான் இருந்தது. அப்போ திடீர்னு தன் கையில இருந்த டார்ச் லைட்ட கருத்த உருவத்தை நோக்கி அடிச்சான் திவாகர். வெளிச்சம் தம் மேல பட்டதும் சுதாரிச்சுக்கிட்ட அந்த உருவம் திரும்பி ஓட்டம் பிடிச்சுது. அண்ணனும் தம்பியும் அந்த கருத்த உருவத்தை துரத்துனாங்க. ஒரு வழியா அவங்க 2 பேரும் அந்த உருவத்தை பிடிச்சிட்டாங்க. ஆளுக்கு 4 அடி கொடுத்தாங்க. அப்படின்னு அந்த கருத்த உருவம் கத்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த உருவம் அணிஞ்சிருந்த கருப்பு துணியை கிழிச்சாங்க. அந்த கருப்பு துணிக்குள்ள ஒரு இளைஞன் இருந்தான். ஏய் திருட்டு பயல, பணத்தையா திருடுற? நர்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஐயோ நான் திருடன் இல்லைங்க. பின்ன நேத்து ராத்திரி வேஷம் போட்டு எங்க அண்ணனை பயமுறுத்தி ஓட விட்டுட்டு அவன் தொலைச்ச சம்பள பணத்தை நீ தான் திருடி இருக்க. பணம் எங்கன்னு சொல்றா, நீயா சொல்றியா இல்ல நான் போலீஸ கூப்பிடட்டுமா? அண்ணா என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, எனக்கு வேலை எதுவும் இல்ல, அதனாலதான் இப்படி பேய் வேஷம் போட்டு திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே எப்பவும் இந்த மாதிரி திருட மாட்டேனே. உங்க அண்ணன் தொலைச்ச பணம் என்கிட்ட தான் இருக்கு, நான் கொடுத்துறேன், நீங்க போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னவன் அவன் வச்சிருந்த பணத்தை எடுத்து மனோ கிட்ட கொடுத்தான். பணத்தை வாங்கிக்கிட்ட மனோ, உனக்கு வேலை கிடைச்சா வேலை செய்வியா? கண்டிப்பா செய்வேனே, எனக்கு வேலை கிடைச்சா நான் ஏன் இந்த திருட்டு தொழில் பண்ண போறேன்? சரி, என் கம்பெனில உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். திருட்டு வேலை செஞ்சாலும் அவன்கிட்ட உழைக்கிறதுக்கு ஏத்த மனசு இருந்ததுனால அவனை அழைச்சிட்டு போய் தான் வேலை பாக்குற கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு மனோகர்.